பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். என் அன்புக்குரியவர்களே, அநேகருக்கு ஒரு பிரச்சனை தெரியுமா? பாஸ்டர், நேற்று ஜெபம் பண்ண எனக்கு ஜெபிக்க முடியல. ஒரு வாரம் நல்லா இருக்கிற திடீர்னு கவலை, சோர்வு, ஏதோ ஒன்று செய்ய முடியாமல் பிரச்சனைகள், போராட்டங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் சோர்வான விஷயங்கள். ஏன் நம்ம இதெல்லாம் இருக்கிறோம், ஏன் இதெல்லாம் நம்ம வாழ்கிறோம் என்று பல விதமான கேள்வியோடு வாழ்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை. பக்தி எழுதிய சுவிசேஷம் 17:20. நீங்கள் சொன்னபடி தான் சீசர் கேட்டாங்க, ஆண்டவர் எங்களால் ஏன் கூடவில்லை, எங்களால் ஏன் ஜெபிக்க முடியவில்லை, எங்களால் ஏன் பேய் துரத்த முடியவில்லைன்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தையை பிலீவ் பண்ணு. பவுல் எழுதுறார், பிலிப்ப 4 19 வாசித்து பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அதே நீங்கள் 4:13 பாருங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வேன். மாம்ச பலவீனம், ஆவி உற்சாகம் என்று இயேசு சொன்னார். ஆவியில ஜெபம் பண்ணுங்க. பலவீனம் தன்னை பலவான் சொல்ல கடவான். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. விசுவாச வார்த்தை பேசுங்க. நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கலங்கி போவதில்லை, மடிந்து போவதில்லை. சொல்லிக்கின்ற நல்ல வார்த்தை பேசுங்க. நல்ல வார்த்தை பேச 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 உங்க ஆவி உயிர்ச்சி அடையும். உங்க ஆவி அனல் கொள்ளும். தாவீது சொல்லும் போது சங்கீதம் 39 சங்கீதத்தில், நான் நல்ல வார்த்தை பேச அறிந்தும் பேசாமல் போன துக்கம் அதிகரித்தது, நான் தியானிக்கையில் அனல் கொண்டேன். நல்ல வார்த்தையை தியானம் பண்ணுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க. உங்களால் எல்லாம் முடியும். காட் பிளஸ் யூ.